வாங்க மல்லி சமையலில் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா தோசைக்குள்ளே வைக்கிற உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதாவது மசாலா தோசை. இப்போ அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கடுகு வெடித்த உடனே கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் பொன்னிறமாக ஆகட்டும். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சியும் பச்சை மிளகாவையும் நல்லா நான் தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் 1-2 இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தோசையிலே நிறைய வெரைட்டி இருக்குது. காளான் தோசை, உருளைக்கிழங்கு மசாலா தோசை, கேரட் தோசை, வெரைட்டி தோசை, அவ்வளோ தோசை இருக்குது. இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான உருளைக்கிழங்கு மசாலா தோசை தான் செய்கிறோம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சம் மஞ்சள் தூள், நான் வேக வச்சு உருளைக்கிழங்கை நல்லா மசித்து எடுத்திருக்கேன். இப்போ அதையும் நான் அதோடு சேர்த்துட்றேன். சேர்த்து நம்ம நல்லா கிளறிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. இப்போ இதை நல்லா நம்ம உருளைக்கிழங்கை பூரா நல்லா ஒன்று போல் நல்லா வதக்கி விடுவோம். அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் மல்லித்தழை தூவிக்கலாம். நம்ம தோசைக்குள்ளே வைக்கிற மசாலா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இஞ்சி பச்சை மிளகா அதை இடித்து போட்டிருக்கேன். அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் தோசைக்குள்ளே வச்சு சாப்பிடும்போது. இப்போ நம்ம தோசை ஊற்றியாச்சு. இப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துடலாம். லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், லைட்டாக திருப்பி போட்டுக்கிறேன். நான் திருப்பி போட்டு அதுக்கு மேலே தான் உருளைக்கிழங்கு வைக்க போகிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம உருளைக்கிழங்கை அது மேலே வச்சிடலாம். நமக்கு தேவையான அளவு உருளைக்கிழங்கை வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்ம உருளைக்கிழங்கு மசாலா தோசை ரெடி. சூப்பராக இருக்குது. சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க இப்படி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ அதுக்கு தேங்காய் சட்னி. இதுதான் இன்றைக்கி நம்மளோட நைட்டு டின்னர். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.